பார்க்குற? யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல். கோயிலா? முன்ன பின்ன வந்ததே இல்லையே. எனக்கு லைஃப் கொடுத்தது கடவுள்னா அந்த லைஃப்பில் சந்தோஷம் கொடுத்தது நீ. இது எனக்கு லைஃப் லாங் இருக்கணும்னு தோணுது. சூப்பர். நான் உன்னை சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் நீ என்னை சாமி கும்பிடுன்னு சொல்கிறதுக்கும் நம்ம 2 பேருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அது உன்னோட நம்பிக்கை, இது என்னோட நம்பிக்கை. அப்படி ஃப்ளோவில் ஒன்று சொல்லவா? லவ் யூ. வீக்கெண்ட் ஆனால் நானும் அவளும் ஒன்றா இருப்போம். அவளும் நானும் நடுவில் யாரும் இல்லை. காஃபி? எனக்கு இது லைஃப் லாங் வேணும்னு தோணுது. ஆகாஷ். எஸ் சார். அபிநய். பிரசன்ட் சார். ஆதி. பிரசன்ட் சார். ஏய் எந்திரா. நீதான் ஆதியாடா? இந்த ஆளுகிட்டலாம் மாட்டிட்டேன். பிஸ்காம் படிக்கிறவன் இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணிடா. ஆதி எங்கடா? எங்கடா இருக்கான் ஆதி? உன் இதயத்தில் தான் இருக்கேன். சீ மொக்க. எல்லா டைலாக் ஆகிட்டாவது அப்பப்போ ஃப்ளாப் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வேற வழி, அட்ஜஸ்ட் பண்ணி தொலைறேன். ஏய் சார், இங்க என்ன பண்றீங்க? குரூப் ஸ்டடி சார். நீ எந்த டிபார்ட்மெண்ட்? பயோடெக்னாலஜி சார். நீ எந்த டிபார்ட்மெண்ட்? ஃபிலிம் டெக்னாலஜி சார். சிங்கே ஆகலையே. நான் சிங்க் பண்ணிட்டேன் சார். புரியல. இல்லை சார், ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனு, அதுக்கு பயோடெக்னாலஜி பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும். அதான் இந்த அக்காகிட்ட உட்காந்து கேதர் பண்ணிட்டு இருந்தேன் சார். அக்காவா? அக்காவே தான் சார். ஓப்போ. ஓகே சார். எப்படி சமாளி? அக்காவா? அப்புறம் என்ன, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணி வைங்க, தாலி எடுத்து கொடுங்க சொல்ல முடியும்? ஒருத்தி எதையாவது பேசிக்கிட்டு சும்மா சும்மா கோச்சிக்கிட்டே. அக்கா இப்போ நிக்கா பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் நான் வெயிட் பண்ண முடியாது. கிளாஸ் இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஏய் நான் வெயிட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணுவாங்களா தான் தெரியல. வெயிட் பண்ணுவீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வந்துடுறேன். என்னடா எப்படா என்ன உன் டைம் நல்ல சட்டையா பார்க்கணும், எடுத்து போடுறா. எதுக்கு? சாலை பார்க்க போறேன்டா. லவ் மேட்ருடா. நீ தான் லவ்க்குலாம் ஹெல்ப் பண்ணவே இல்லை. உன்னை விட்டா யார் தானே கிடைக்கா? சரி லவ்ன்ட்ட இது வர இந்தா இதை போட்டுக்கோ. மச்சான் ஒன்றரை சட்டை மட்டும் எப்படி குவாலிட்டியாக இருக்குது? பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்குமோ? டேய், டாப் ப்ராடக்ட் வாங்க நினைக்கிறவங்களுக்கு பட்ஜெட் பத்தாது. லோ ப்ரைஸில் வாங்குறவங்களுக்கு குவாலிட்டி இருக்காது. குவாலிட்டியும் லோ பிரைஸ் ரெண்டுமே நம்ம சேர்ந்து கிடைச்சா எப்படி இருக்கும்? அது எப்படி கிடைக்கும்? டேய், மீஷோ ஆப்ல கிடைக்கும்டா. மீஷோ ஆப் இதுல 1 கோடிக்கு மேல யூசர்ஸ் இருக்காங்க. பசங்களுக்கு டிஷர்ட் எல்லாமே 199 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம டாப் குவாலிட்டி பிராண்டட் மென் ஃபேஷன் எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கு. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது மீஷோ ஆப்ல மட்டும்தான் நல்ல குவாலிட்டி இருக்கு, நமக்கேற்ற பிரைஸ்லயும் இருக்கு. அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் மூலியமா மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ₹100 இல்லைனா 30% டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இருக்கு. மீஷோ ஆப்ல ஃப்ரீ ஷிப்பிங், கேஷ் ஆன் டெலிவரி, ரிட்டர்ன் ஆப்ஷனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம 60 lakhs மேல ப்ராடக்ட் இருக்கு. எஸ்பெஷலி மென்ஸ் ஃபேஷன் நமக்கு பெல்ட், ஷூஸ், கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ், சன்கிளாஸ் எல்லாமே 499 இருக்கு. வேற லெவல்ல இருக்கு பாத்துக்க. மீஷோ ஆப்ல ₹1000 டி-ஷர்ட், டவுசர்ஸ், பேஷ் ஆஃப் ஷூஸ் எல்லாமே பெஸ்டா இருக்கு. சோ இன்னும் வெயிட் பண்றீங்க? நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மூலமா மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணவங்களுக்கு ₹100 இல்லனா 30% ஆஃபர் தராங்க. சோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டேய் நீ பண்ணிட்டல மச்சான், பாய் மச்சான். அட சட்டை முக்கியடா. ப்ரோ பசிக்குது ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, ரெடி ஆகணும்ல. வாழ்க்கையில ஆசை தான் அதிகமாக படக்கூடாது, பட் தோசை நிறைய சாப்பிடலாம். ஹிரடி நானே ஊட்டி விடுறேன். எப்படி இருக்கு? பெஸ்ட்டாக தான் இருக்கு, பட் ஓகே. ஃபுட்டில் டேஸ்ட் கம்மியாக இருக்கலாம், பட் லவ் அதிகமாக தான் இருக்கும். எருமை கடிக்கிறாங்க. இருடி இருடி இரு இரு இரு.
விக்கல் இருந்துச்சுல்ல, அதிகமாக தண்ணி குடிச்சா தோசை சாப்பிட முடியாது, அதுக்கு தான். ம் எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசு சும்மா கொளுத்தாம வெடிக்கும். சொல்லு விட்டா வண்டி அவங்க ஏரியா கூட புளியில் வசட்டும்னா நான் ஒருத்தனை தப்பா எடை போட்டுன்றதா எனக்கு பெரிய அடி. இதுல இன்னும் அதே மீண்டு வரல. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா நீங்க எல்லாரும் அப்படியே ரொம்ப நல்லவனுங்க வல்லவனுங்க ஃபீல் கொடுக்காத விட்டா அந்த குரூப்ல இருந்த ஒவ்வொருத்தரும் பயந்துட்டியா இல்லையா? அவளுக்கு தளபதி பிடிக்கும், எனக்கு அவளை பிடிக்கும். லவ்வில் விட்டு போகிறது தான் தப்பு, ஆனால் விட்டு கொடுத்து போகிறது தப்பே இல்லை. தலை ஃபேன் பாய் அண்ட் தளபதி ஃபேன் கேர்ள் மேக்ஸ் த பெஸ்ட் பேர். இதுவா? இது எப்படி இருக்கு? நீயே சொல்லு. இல்லை, நீயே சொல்லு. இல்லை, நீயே சொல்லு. எனக்கு இது பிடிக்கல. அப்பாடா, ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. எங்கே உனக்கு பிடிக்குமோன்னு நினச்சேன். வேற பாரேன். இது எப்படி இருக்கு? சொல்லணுமா இல்லை சொல்லிதான் தெரியணுமா? இது ரொம்ப இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கு. இது இது உனக்கு நல்லா இருக்கு. இப்போ சூப்பராக இருக்கு. அக்கா, இதை பேக் பண்ணிடுங்க. ஏய், ஒரு ஆம்லேட் போட இவ்வளோ நேரமா? பசிக்குதுடி. மேக் இட் சூன். ஆம்லேட்டுக்கு சாஸா? நல்லா இருக்குமா? சாப்பிட்டு பார்த்துட்டு நீயே சொல்லு. நல்லா இல்லைனா இருக்குடி. ஏய், என்னாச்சு? இல்லை, எனக்கு என் சித்தப்பா ஞாபகம் வந்துருச்சு. அவரு இப்படி தான் எப்போ பார்த்தாலும் என் தலையை கோதிக்கிட்டே இருப்பார். நான் பிறந்த 6 மாதத்துலேயே எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எனக்குன்னு என் லைஃப்பில் யாருமே இல்லை. என் சித்தப்பா தான் என்னை எடுத்து வளர்த்தார். இஸ் லைக் எ ஃபாதர். அப்பா மாதிரி சொல்கிறத விட அவர் தான் என் அப்பா. எனக்காக கல்யாணம் கூட பண்ணிக்கல. என்ன சொந்த பிள்ளையாக தான் பார்த்துக்கிட்டார். இப்போ அவர் ஃபாரின்ல இருக்காரு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் அனுப்புகிற பணத்தில் தான் இது எல்லாமே. பட் அவர் கூட இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு என் சித்தப்பாக்கு அப்புறம் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்னா அது நீ மட்டும்தான். இந்த 5 விரல் இணைக்க எப்படி நடுவில் கொஞ்சம் சதை தேவைப்படுதோ அதே மாதிரி தான் என் லைஃப்பில் என்னையும் ஹாப்பினஸ் இணைக்க நீ தேவை. உன் லவ் தேவை. லைஃப் லாங்.
வருவான், அவனை விடக்கூடாதுண்ணே. என்ன? ம். ஏய், நீதான் ஆதியா? ஆமாம். என்ன இப்போ? இல்லை, ஆளை மாற்றி கீத்தி அடிச்சிடக்கூடாதுல்ல. சும்மா சிரிப்பு கட்டாதீங்க. ஏய், தப்பு ஓ மேலே அவன் மேலேன்றதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி, அவன் நீ அடிச்சிருக்க கூடாது. சரி பார்க்கலாம். சொல்லிட்டே இருக்க. அடுத்த அவளுக்கு தான். அவன் எங்கடா இருப்பா? அண்ணே